உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஏழரை சனியின் முதல் பகுதியில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கு இம்மாதம் முழுவதும் சுக்கிரனும் புதனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார்கள். வருமானம் தேவையான அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு கிடையாது. திருதிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கேற்ப செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படும். எளிய சிகிச்சையினால் குணமும் கிடைக்கும். தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் குழப்பமும் நீடிக்கும். காரணமில்லாத கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும். நிம்மதி குறையும். உத்தியோகம். கிரக நிலைகள் ஓரளவே சாதகமாக உள்ளன. உத்தியோகத்தில் பல சிரமங்கள் ஏற்படும். உழைப்பு கடினமாகும். பொறுப்புகள் கூடும். நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகள் மனதில் வேதனையை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு திருப்தியளிக்காத வேலை கிடைக்கும். கடினமாக உழைத்தும் மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எவருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரம். வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைகளில் சஞ்சரிப்பது போட்டிகள் கடுமையாக இருப்பதை காட்டுகிறது. சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்றபடி உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். சிறு வியாபாரிகளுக்கு கூட விற்பனையும் லாபமும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மாதத்தின் 3வது வாரத்தில் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும். நிதி நிறுவனங்களின் உதவி கிடைப்பதற்கு பாடுபட வேண்டியிருக்கும். நிதானத்துடனும் சாதுரியத்துடனும் நிலைமையை கையாள வேண்டும். ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் அதிகரிக்கும். கலைத்துறையினர். சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் வருமானமும் வாய்ப்புகளும் திருப்திகரமாக இருக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து படங்கள் எடுப்பது நல்லது. அரசியல் துறையினர். கட்சியில் செல்வாக்கு குறையாது. மறைமுக வருமானம் ஒரே சீராக இருக்கும். தலைவர்களின் ஆதரவையும் உதவியையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. சோதனையான கட்டங்களில் அவர்கள் விலகிக் கொள்வார்கள். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதம் இந்த ஆணி மாதமாகும். மாணவ மாணவியர். வித்யாகாரகரான புதன் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்களில் மனம் முழுமையாக ஈடுபடும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கும். விவசாயத்துறையினர். சூரியன் செவ்வாய் அனுகூலமாக இல்லை. அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது கடினமே. கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை தரும். பெண்மணிகள். சுக்கிரன் ஒருவரே இம்மாதம் உங்களுக்கு ஆதரவாக அமர்ந்துள்ளார். குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். ஏழரை அனைவரும் இக்காலகட்டத்தில் ஜென்மராசியில் ராகுவும் நிலை கொண்டுள்ளதால் சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஸ்மதனங்கள். ஆணி 2 பின்னிரவு முதல் 5 காலை வரை, மீண்டும் 30 முதல் 32 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.